அக்கா மாமா எங்கக்கா? மாமாவா? எனக்கும் அவருக்கும் ஒரே சண்டை. தோட்டத்துல இருப்பார், போய் பார். தோட்டத்துல போய் தேடி பார்த்தனே, மாமா காணுமே. தோண்டிப்பார், இருப்பார். அது தோண்டிப்பாரா? பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது அப்பா என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்காத, உன் புருஷன் வீட்டுல போய் உன் இஷ்டத்துக்கு சொல்றது. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷன் வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா மாமியாக்காரி என்ன சொல்லுவாங்க, உன் இஷ்டத்துக்கு இருக்குது நாங்க ஒப்ப விடா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க போய் இருப்போம்? முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்க கிட்ட சொன்னா அதான் பயிற்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, காதலுங்கிறது ஒரு போதை. காதலிச்சு பாரு, பர்ஸ்ல பேலன்ஸ் நிக்காது, செல்லுல ரீசார்ஜ் நிக்காது, காலு தரையிலயே நிக்காது. ஆனா அவன் மட்டும் நடுத்தரவுல நிப்பான். இங்க பாருங்க, புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம், கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகனட்ட கழட்டி தாரோம், எல்லாத்தையும் தரோம். ஏம்பில்ல, வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவதான் வீட்டுக்காரி. இங்க பாருங்க, நான் லவ் நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். சரி, காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. நம்ம ஏன் தெரியுமா குடிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசிய மண்ணு தான் நமக்கு கொடுக்குது, அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குடிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது அதுல தாண்டி. ஏங்க, அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? அதுக்கு உங்களுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம், கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகனட்ட கழட்டி தாரோம், எல்லாத்தையும் தரதுனால தான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். ஏங்க, பெண்கள் வாழ்க்கையில ஏன் முக்கியமானவங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. ஆண்களை விட ஏன் பெண்கள் உயர்வா இருக்காங்கன்னா தெரியுமா? தெரியாதே. சொல்றேன் கேட்டுக்கோங்க. பூமி இருக்குல்ல, பூமியை கூட பூமி தாயின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவு புனிதமானவங்க. அப்புறம் எதுக்கு சூரிய பகவான் ஒரு ஆம்பளை சுத்தி சுத்தி வரையலாம்? ஈர்ப்பு விசையே எங்கிட்ட இருந்தா உங்களுக்கு கிடைக்குது. ஹலோ மேம், அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பற்றி எதுக்கு நான் என்ன நினைக்கணும்? சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ என்னைக்கா பர்ஸில் வச்சுட்டீங்க? அவனை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் ஃபோட்டோ பர்ஸில் வச்சுக்கணும்? உங்கள் ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தால் கேளு, அவனை பற்றி பேசாது. வேற கேள்வி இருந்தால் கேளு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடு. நானும் ½ உன்னை கேட்டுட்டு இருக்கேன், உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க. அந்த நர்ஸ் சொன்னாங்கல்ல சின்ன ஆபரேஷன் தான், பயப்பட வேணாம். எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? பைத்தியக்காரி, அந்த நர்ஸ் சொன்னது நம்ம கிட்ட இல்ல, டாக்டர் கிட்ட. ஏம்பில்ல, தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? நானும் ½ உன்னை கேட்டுட்டு இருக்கேன், உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க. உங்களை எத்தனை நாளா சொல்றேன், இந்த ஜன்னலுக்கு ஒரு மஸ்கிட்டோ நெட் வாங்கி மாட்டுங்கன்னு. நைட்டு தூங்கும் போது வாய்க்குள்ள கொசு பூச்சி எல்லாம் போகுது தெரியுமா? தூங்குற நேரத்துல அது வாயை மூடிக்கிட்டு தூங்கணும். எங்களுக்குலாமா போகுது? ஏங்க ஏங்க, என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கே சுதந்திரம் பறிபோயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? சொன்னதுக்கு காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் போன பண்ணி எங்க இருக்கியே எப்ப வருவிய, எங்க இருக்கியே எப்ப வருவிய, இப்படியே கேட்டா மயிர இருக்கும் சுதந்திரம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, எப்ப வருவிய?
வரமாட்டேன், அப்படியே உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓட போறேன். அவளும் பெண் தானே, அவளும் கேப்பாள் தானே. அரை மணி நேரத்துல வந்துடுறேம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லு விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போனை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தக்காளி தானே சனியனை வை வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதான். சம்பாதிக்காத ஆண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்வார்களா? மாட்டாங்க மாட்டாங்க. நீங்க செய்யறதே ஒரு வேலை, அதையும் நீங்க செய்யலன்னா அப்புறம் நாங்க கல்யாணம் செய்வோம். சில ஆண்கள்லாம் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல, நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. அம்மா அப்படி நீ சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. உங்களுக்கு ஏன் ரோசம் வருது? அதுக்கு சொல்லலம்மாண்ணா. சரி, காரு வச்சிருக்காளு, ஆத்திர வருஷத்துக்கு போறதுக்கு ஒரு பைக்கு வச்சுக்கிறது இல்லையா, அது மாதிரி தாம்மா. பொண்டாட்டி கைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நடந்து போனா கல்யாணம் ஆகி முதல் வருஷம், 2 அடி விட்டு தள்ளி நடந்து போனா கல்யாணம் ஆகி 2வது வருஷம், நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொன்னா கல்யாணம் ஆகி 3வது வருஷம், எல்லா இழக்கும் நானே கூட வரணுமான்னு கேட்டா கல்யாணம் ஆகி பல வருஷம். இங்க பாருங்க, நான் லவ் நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். சரி, காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. ஜவுரி முடியெல்லாம் நாங்க ஒண்ணு ஆசைக்காக வைக்கிறது இல்ல. அப்புறம் எதுக்காக வைக்கிற? ஒரு காலத்துல புருஷங்களுக்கு கோவம் வந்தா கையில அடிச்சாங்க, கால்ல அடிச்சாங்க. இப்ப ஆவுனா பூரா பயில தலைய புடிச்சே அடிக்கிறாங்க. தலையில கை வைக்கும் போது உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இந்தாடா மாப்பிள்ளன்னு கையில எடுத்து கொடுத்துட்டு நாங்க போட போயிட்டே இருப்போம். ஏமா எங்கம்மா வீட்டு வர்ற? அந்த ஆளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. ஏமா உன் புருஷன் வாண்ட கேட்கறது அப்புறம் யார்ட்ட கேட்கறது? வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாருமா, அதான் தேடி வந்திருக்கேன். அவரும் நானும் பிரிஞ்சிட்டோம், அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. பிரிஞ்சுட்டீங்களா? ஏமா நேற்று வரைக்கும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சிங்க? அந்த சாப்பிட்ட தட்டை யார் கழுவுறது தான் பிரச்சனையே, அதனாலதான் நாங்க பிரிஞ்சிட்டோம். விளங்கிடா? ஏங்க இங்க வாங்கங்க. என்ன? கல்யாணம் ஆன புதுசுல என் மேல எவ்வளவு அன்பா அக்கறையா பாசமா பாத்துக்கிட்டியே, அது ஏங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாய் மாதிரி விழுகுறிய? என்னடி பண்றது, அதுக்கப்புறம் நீ படுத்துற இம்சையில தான் மனுஷனுக்கு வெறியே பிடிக்குதே. ஏங்க நேத்தே சொல்லிருக்கலாம்லங்க. ஏண்டி? நேத்து தாங்க நம்ம ஏரியாவுக்கு நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சு. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதய